தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொடைக்கானல் ட்ரிப் போயிட்டு வந்தேன். ஸோ அந்த கொடைக்கானல் ட்ரிப் பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கொடைக்கானல் எப்படி போயிட்டு வந்தோம், என்னென்ன பிளானு, எப்படி போயிட்டு வந்தோன்றதை பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஒரு டைரியிலே எழுதி வச்சுருக்கேன், சரிங்களா? எல்லாமே பிளான் பண்ணி தான் போனது. மெயின் வந்து எப்படி போகலாம், என்னைக்கு போகலாம், எப்படி போகலாம் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்தமாரி கொடைக்கானல் போகணும், திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடைக்கானல் போயிட்டு வந்து இன்றைக்கி தான் எனக்கு ஆஃப் கிடச்சிது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 12 நாளுக்கு மேலே ஆஃப் கிடைக்கல, அதனால் போட முடியல வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு கொடைக்கானல் ட்ரிப் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னாலும், ஆஸ் எ ட்ராவலர் ப்ளஸ் வந்து நான் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால மெயின் திங் வந்து போயிட்டு வர்றது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ப்ளஸ் வந்து ரூம் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் முன்னாடியே நான் பிளான் பண்ணது தான். ஸோ ஃபஸ்ட்டு கொடைக்கானல் ட்ரிப்பு. பிளானுக்கு வந்து விஷயம் ஸ்பான்சர். யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க? வீட்லையா? நானா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்பான்சர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ மொத்தம் எங்களுடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 25,500 எங்களுடைய பட்ஜெட். ஓகேங்களா? எதில் போகிறோம் அப்படின்றது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நிறைய தடவை கன்ஃப்யூஷனாக இருந்தது. காரா, இல்லை பஸ்ஸா, இல்லை அங்கே போய் ஜீப் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ணோம்னா, கார் ஒன்று புக் பண்ணோம். ஒரு 2-3 இடத்துல போயிட்டு நாங்கள் காருக்கு வந்து செக் பண்ணோம். காருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில பேர் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ரூ. 14 ப்ளஸ் வந்து பேட்டா சார்ஜஸ்ஸு, டிரைவருக்கு ரூம் எடுத்து விடணும், ப்ளஸ் வந்து டிரைவருக்கு சாப்பாடு, அது இதுன்னு எல்லாம் சொல்லி அதிகமாக தான் சொன்னாங்க. ஒரு சில பேர் 14,000 முடிக்கலாம். பட் ஆனால் வந்து ஃபுட்டு, பார்க்கிங் சார்ஜஸ்ஸு, அப்புறமேட்டா வந்து இதான் எனக்கு ஒரு செகண்ட் டைம் அனுபவன்றதுனால அப்படி தோணுச்சு. சரி, ஏன்னா நிறைய செலவு வந்து காருக்கே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா மொத்தமே 25,000 பட்ஜெட்டில் வந்து 15,000 17,000 போச்சு அப்படின்னா, மீதி இருக்கிறதுல நம்ம வந்து ஒன்று சுற்றி பார்க்கும்போது நமக்கு தேவைப்படும்போது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டா தெரிஞ்சவங்க மூலியமாக ஒருத்தங்க கார் எடுத்தோம். எங்கள் அக்காவுடைய அவங்களுடைய ஃப்ரெண்டோட கார் எடுத்துகிட்டு வந்தோம். என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிசான் மேக்னெட்டு. ஸோ நல்ல கார் தான், நல்ல பவரான காரு. ஏன்னா நாங்கள் 4 பேர், நான், அக்கா, அம்மா, அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா டிரைவர். ஓகேங்களா? 4 பேரும் போயிட்டு வந்தோம். ஸோ டிரைவர் வந்து அவங்க சைட்லேருந்து வந்திருந்தாங்க. ஒரு யங் ஏஜ் பர்சன், ஒரு நல்ல டைப்பான ஒரு நல்ல டிரைவர் கிடைச்சாங்க. அவங்க பேர் முரளிதரன். சூப்பராக இருந்தது அவங்க கூட போயிட்டு வந்தது. கார் சூப்பராக ஓட்டினாங்க. சப்போஸ் மலையிலலாம் வந்து கார் வந்து ரொம்ப க்ளோஸாக போகிற மாதிரி இருந்தாலும் நான் பயந்தாலும் பயப்படாதீங்க, அது அப்படி தான் தெரியும். பட் ஆனால் ரொம்ப க்ளோஸாலாம் போக மாட்டோம்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு டிரைவர் நல்ல அப்படி சேஃபாக கூப்பிட்டு வந்தாங்க. மிஸ்டர் முரளிதரன் அவங்க. ஸோ காருக்கெல்லாம் புக் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ ஒரு ஹோட்டலியர் நம்ம லீவ் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு பல மாதங்கள் கழித்து தான் லீவ் கிடைக்க வேண்டியது சூழ்நிலை. அந்த லீவ் எடுத்து கரெக்டாக பிளான் பண்ணி, போன மாதம் நாங்கள் வந்து 14ஆந்தேதி இங்கேருந்து ஈவினிங் கிளம்புனோம். எங்கள் வீட்டிலேருந்து ஈவினிங் கிளம்புனோம். ஸோ ஈவினிங் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு நாங்கள் என்ன நினச்சோம், 10 மணிக்கு போயிட்டா காலையில் ஒரு 7, 7:30க்கெலாம் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் ஆனால் போகிற வழியில் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் ஒரு 2-3 இடத்துல ஸ்டாப் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ காரோட பட்ஜெட் எவ்வளோன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், காருக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் இங்கேருந்து விழுப்புரம் டு அப்புறம் 2-3 ஊர் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டா டேரெக்டாக திண்டுக்கல் போயிட்டோம். திண்டுக்கல் போகிற இடத்துல 2-3 இடத்துல ஸ்டாப் பண்ணோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா வழக்கம் போல் திண்டுக்கல்லேருந்து மேலே கொடைக்கானல். 54 கிலோமீட்டர் கீழே திண்டுக்கல்லேருந்து மேலே மலை ஏறுறது 54 கிலோமீட்டர். நைட் டைமில் நாங்கள் ஒரு 4:30 அந்தமாரி டைமில் நாங்கள் போனோம். மேலே ஏறும்போது கரெக்டாக ஒரு 6-6:10க்கெலாம் மேலேயே போய் ரீச் ஆகிட்டோம். ஓகேங்களா? மேலே போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறமேட்டா நான் வந்து ஒரு இடத்துல ரூம் பார்த்துருந்தேன். ஸோ நம்ம பாண்டிச்சேரியில் அவங்க வந்து பாண்டிச்சேரியில் இருக்கவங்க கொடைக்கானலில் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஏன்னா வந்து வழக்கமாக எல்லார் இடத்துலையும் ரூம் எடுக்கிற விருப்பம் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னாலும் அது மறக்க முடியாத ஒரு ஸ்டேவாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்தமாரி இடத்துக்கு போகணும்னு சொல்லி நினச்சேன். பட் ஆனால் இங்கேருந்து போகும்போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் கார் ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் என்ன நினச்சேன், காரா ஏறாது அப்படின்னு நான் நினச்சேன். ஓகேங்களா? பட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? அதை நான் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்.
நாங்கள் அங்கே போய் இறங்கிட்டு ஃபஸ்ட்டு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி வந்துட்டோம், உங்கள் இது எங்கே இருக்குன்னு சொன்னோடனே லொக்கேஷன் போட்டு அனுப்பிச்சு அங்கே வேலை செய்கிறவங்களோட நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. நம்பர் கொடுத்தோடனே அதுக்கப்புறமேட்டா நாங்கள் மேப்பை போட்டு கொஞ்சம் சிட்டியிலேருந்து அந்த லேக்கை தாண்டி காரை எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம். ரூட் என்னமோ மேப்பில் காமிக்கும்போது நேராக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் ஒரு ஸ்லோப் ஒன்று வந்துச்சு. அதாவது ஒரு ஏற்றம், ஒரு ஏற்றத்தை ஏறணும். ஏறினதுலேருந்து பார்க்குறோம், இப்படியே தான் பார்க்குறோம், என்ன வண்டி இப்படியே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் வண்டியில் வந்து 6 கீர் நினைக்கிறேன், 6 5 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு கீரை தாண்டி செகண்ட் கீரே போட முடியல, அவ்வளோ ஸ்லோப்புனா ஸ்லோப்பு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் நாங்கள் ஸ்லோப்புலேயே போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மலை இருக்கும். அந்த 3 மலை ஏறி இறங்கி 3வது மலைக்கு போகிறதுக்குள்ளார அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோப் இருந்தது. கீழே நல்லா இப்படி இறங்குந்து, இப்படி இறங்கி இப்படி ஏறுது. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்டாக நீங்கள் இந்த ஒரு படத்தில் கூட காளமாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாடோடைய கொம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பெரிய மாடு இந்த மலையிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 20-25 மாடு ஒரு சைடில் நிற்குது. இந்தாண்ட சைடில் கொஞ்சம் தான் இடம் வந்துச்சுன்னா ஒரு முட்டலாம். அந்தமாரி இந்த அப்படியே சைலண்ட்டாக அப்படியே வண்டியை மேலே ஏற்றுறோம். அது நல்லா இப்படி ஏறுதுங்க வண்டி, சும்மா இப்படியே ஏறி இப்படி இறங்குது. ஓகேங்களா, அந்த கிளிப்பிங்லாம் நான் எடுக்கலை, பட் அந்த நேரத்தில் தோணலை. ஓகேங்களா, ஸோ அப்புறம் ஏறி ஒரு வழியாக நாங்கள் அங்கே போயிட்டோம். ஆனால் அதுவே நான் ஏன்டா அந்த இடத்துக்கு போனோம், ஏன்னா வந்து திரும்பி அங்கேருந்து இறங்கி திரும்பி தான் அதுக்கப்புறம் கொடைக்கானல் சுற்றணும். ஓகேங்களா, நைட்டு 10 மணிக்கு ஏறினோம். காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் நாங்கள் ரூம் போட்ட இடத்துக்கே போயிட்டோம். ரூம் போட்ட இடத்துக்கு போன இடத்துல பார்த்தோன்னா நிறையா ரூம்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரூம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடே இல்லை எனக்கு. சரி நம்ம வேண்டாம், சிட்டிலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணோம், இன்னொரு ரூம் கேட்டு பார்ப்போம். ஆஸ் எ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்க நமக்கு தெரியாதா வேறு ரூம் கேட்குறதுக்கு, இந்த ரூம் சரியில்லை அந்த ரூம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் விட்டுட்டு வேறு ஒரு ரூம் போனோம். ஒரு 1 BHK எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, ரூம் ரெண்ட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். 1 BHK எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு அந்த 1 BHKக்கு மறுபடியும் ஒரு சின்ன ஸ்லோப்பு தான், இப்படி இறங்கி இப்படி ஏறி இப்படி போகுது வண்டி. ஓகேங்களா, போயிட்டு அந்த இடத்துல நிறுத்திட்டு போய் அந்த 1 BHK ரூம் எடுத்தோம். சூப்பராக இருந்தது ரூமு. ஆக்சுவலி நான் எடுத்த ரூம் தான் இருக்கிறதுலே கொடைக்கானல்லே டாப்பில் இருக்கிற மலையோட டாப்பில் இருக்கிற ஒரு இடம். அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு டாப் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு ரூம் எடுத்தோம். ஸோ அந்த இடத்துல ரூம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் ரூமுக்கும் மேலே இன்னொரு ரூம் இருக்குது, அதுக்கு மேலே இருக்க மெத்தை. ஓகேங்களா, அந்த மெத்தையில் இருக்கிற இடம் தான் வந்து செம சூப்பரான இடம். அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் ரூம் எடுத்த இடத்துல இருந்து நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா பழனி மலை, முருகருடைய கோயில் தெரியும். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டுனா இந்த மேகப்பனி கூட்டமாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ நாங்கள் எடுத்த ரூமோட பேர், அந்த இடத்தோடைய ரூமோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடை மிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். உண்மையிலுமே ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகணும். அவங்க கார் ஏறும், நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் அந்த இடத்துல கிளைம் பண்ண முடியும். இல்லை ஃபஸ்ட்டு கியர்லேயே வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா வண்டி பின்னாடி போக வாய்ப்பு இருக்குது. கியரில் எடுத்துகிட்டு திரும்பி நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டேலண்டான ஆனவங்க மட்டும்தான் அந்த மாதிரி இடத்துல கார் ஓட்ட முடியும். ஆப்வியஸ்லி எங்கள் டிரைவர் நல்லா ஓட்டினார், பயப்படாமல் கூப்பிட்டு போயிட்டு பயப்படாமல் கூப்பிட்டு வந்தார். போன உடனே ஒரு 7-7:30க்கெலாம் நாங்கள் ரூமில் போயிட்டோம். நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. காரில் அப்படியே பேசிகிட்டே போயிட்டு இந்த மலையில் ஏறும்போது யாருக்குமே தூக்கம் வரல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, ஒரு 7 மணிக்கெலாம் நாங்கள் படுத்தோம். படுத்துட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளரே எனக்கு பெருசாக தூக்கம் வரல. 3 பேரும் குளித்தோம். அதுக்கப்புறமேட்டா டிரைவர் அண்ணனும் அப்படியே அங்கே குளிக்க சொல்லிவிட்டு 11 மணிக்கு நாங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே சாப்பாடு கொடுத்தாங்க, இட்லி வாங்கி சாப்பிட்டோம். பட் பெருசாக அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும், அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டா நாங்கள் என்ன பண்ணோம், அங்கேருந்து கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு போகிறதுனே தெரியல. ஏன்னா டிரைவருக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் போல் இருக்குது, எங்களுக்கும் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறமேட்டா என் கூட ட்ரைனிங் பண்ண ஒரு பையனோட எனக்கு நம்பருக்கு கால் பண்ணி எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோடனே, அப்சர்வேட்டிவ் ரோடுக்கு போங்க, அங்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈவினிங்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அதுக்கப்புறமேட்டா அந்த அப்சர்வேட்டிவ் ரோடுக்கு போகும்போது பொறுமையாக எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். இதுக்கே நாங்கள் போனது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டேயில் போனோம். மண்டேக்கு அப்புறம் மறுநாள் வெட்னஸ்டே தான் நாங்கள் போகிறோம். சரி கூட்டங்க, சரியான கூட்டம். கேரளாவிலேருந்து எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படி போயிட்டு அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா லேக்கோட வியூ பார்த்தோம். லேக்கோட வியூவில் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா நாங்கள் வந்து டால்ஃபின் நோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே போனோம். அங்கே போனால் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. எல்லோரும் இறங்கி போயிட்டு திரும்பி வராங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, நல்லாயிருக்கும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் போகாதீங்க அப்படின்றாங்க. சரி லைஃப்பில் ஒரு டைம் தான் போய் கீழே போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் 2 கிலோமீட்டர் கீழே போகும்போது திரும்பி 2 கிலோமீட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து இப்படி 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 நடந்து வரணும் போல இருக்குது. இது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நம்ம ஒரு ஒரு 50 மீட்டர் இறங்கிட்டேன். 50 மீட்டர் இறங்கினதுக்கப்புறமேட்டா வரவங்களோட நிலைமையை பார்த்தா படு மோசமாக இருந்துச்சு. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திரும்பி ஏறிடலான்னு சொல்கிறதுக்குள்ளே டக்குன்னு வழிக்கு விட்டுடுச்சு. சரி வேண்டாம், இதுக்கு மேலே போக தேவையில்ல. ஏன்னா டயர்டு, நைட்டு தூங்கலை, சரியாக தூங்கலை. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் சாப்பிட்டோம், லஞ்சு சாப்பிடல. 11 மணிக்கு கிளம்பி நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்களுக்கு நினச்சோம் போகிற வழியில் வர வழியில் ஏதாவது ஃபுட்டு இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் வந்து அந்த இடத்துல எங்கேயுமே ஃபுட்டு இல்லை. நாங்கள் தாண்டி வந்துட்டோம். அதை தாண்டி வந்ததுனால சரி ஓகே, ஏன்னா ஒன் வே, அதுக்கப்புறமேட்டா ஒன் வே திரும்பி போக முடியாதுன்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம், சரின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா போகிற இடத்துல சின்ன சின்ன ஐட்டம் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து திரும்பி அப்புறம் மேலே வந்தோடனே அப்பாடா தப்பிச்சோன்ற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமேட்டா ஒரு இடம் போனோம். சூசைட் பாயிண்ட் தான் போனோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு சூசைட் பாயிண்ட் போனோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு சூசைட் பாயிண்ட் போய் பார்த்தோம். அதுக்கப்புறமே சூசைட் பாயிண்ட் வந்து நான் எப்படி போய் பார்த்தனோ அதேமாரி தான் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அங்கே இருக்கிற ஒரு ஸ்கேம் நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஐஸ்கிரீம் வந்து கோனில் தனியாக ஐஸ்கிரீம் இருக்கும், ப்ளஸ் வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணி தருவாங்க. அது எவ்வளோ ரேட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. நாம நினைப்போம் கம்மியாக இருக்கும்னு சொல்லி நினைப்போம். எந்த ஃப்ளேவர் வேணால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு எப்பவுமே பிளாக் கரண்ட் பிடிக்கும்னு சொல்லிட்டு பிளாக் கரண்ட் வாங்கிட்டேன். அந்த பிளாக் கரண்ட் வந்து ஒரு ஸ்கூப் வந்து 80 ருபீஸ் போல் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த ஒரு கோனில் இருக்க பிளாக் கரண்ட்டு வெறும் 45 ரூபா தான். 2 ஸ்கூப்பு 160 ரூபா அதிலே வேஸ்ட்டாக போச்சு. ஓகேங்களா? அதனால் அந்த ஐஸ்கிரீம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. சாக்லேட்லாம் அங்கே எங்கேயுமே வாங்காதீங்க. வேறு இடத்துல போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? தைலம் அது இதுன்னு அதுக்கு ஒரு நான் கடை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 12 நிமிஷம் வீடியோ. இன்னொரு வீடியோ எடுத்து நான் அதை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். இதோட கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே.